morning, praise Lord, welcome to this video. நான் வளர்ந்த சபையில் நிறைய காரியங்களை அவங்க சொல்லுவாங்க. ஆவியானவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களை பற்றி தான் பெருமையாக நாங்கள் சொல்லிட்டு வரோம் அப்படின்ட்டு எங்கள் ப்ரேயர்ஸில் பற்றி ரொம்ப பெருமையாக சொன்னதாக சொல்லுவாங்க. அதான் நாங்கள் சனிக்கிழமை ஒரு உபவாசம் போட்டு ரொம்ப ஜெபிப்போம், வரங்களை பெற்றுக்கொண்டோம், அபிஷேகத்தில் அதிகமாக இருப்போம், கர்த்தர் எங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் அப்படின்னு அவங்க தீர்க்க தரிசனமாக சொன்னாங்க. அது இவ்வளோ காலங்களாக நடந்தும் வருது. அதில் பார்த்திங்கன்னா இது ஒரு கேம் ஷோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு வராங்க. அதில் நெக்ஸ்ட்டு என்னுடைய பட்டப்பெயர் தீக்குச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இது கூட நிறையா இதில் சீரியல்ஸில் அதெல்லாம் வருது. தீக்குச்சி அப்படின்னு அவங்க பூடகமாக சொன்னாலும் நான் நிறைய டீ காஃபி நிறைய குடிப்பேன். அதை அவங்க அதுமாரி சொல்கிறாங்க. இதனால் எனக்கு சில ஹெல்த்து பாதிப்புகள் ஏற்பட்டது. உங்களுடைய மூளை செயல்பாடுகள் இதுமாரி அடிக்டிவ் ட்ரிங்கிங் அதில் பாதிக்கப்படக்கூடிய நிலைமைகள் இருக்குது. ஸோ இது ஒரு பாடமாக எனக்கு இருந்தது. அது ரொம்ப காலத்துக்கு அப்புறம் ஒரு என்னுடைய அண்ணன் திருமண ஏற்பாடுகளை செய்யும்போது யாரோ ஒரு மலையாளி ஃப்ரெண்டு அவர் அதை சொன்னார். அவரை எனக்கு தெரியாது, ஆனால் அவர் என்னை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கார். அவர் என்ன சொன்னாருன்னா, எங்கள் மலையாளிஸில் என்ன சொல்வோம்னா, கடிக்காமல் குடிக்கக்கூடாது அப்படின்னு நாங்கள் சொல்வோம். ஆனால் அதான் ஏதோ ஒன்று சாலிடாக ஒரு மிக்சரோ இல்லை ஒரு பிஸ்கெட்டோ நீங்கள் சாப்பிடாம வெறும் காஃபியை நீங்கள் குடிக்கக்கூடாது, தட் வில் அஃபெக்ட் யுவர் பிரெயின் அப்படி சொல்லிட்டு. பொதுவாக மலையாளிஸ் பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப ஹெல்த்து கான்ஷியஸாக இருப்பாங்க. ஸோ அவங்க அதை கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணாங்க. அவங்க வேறு எதுவுமே பேசலை. ஸோ அவங்க என்னை குறித்து எங்கள் ஊரில் சொன்ன அப்சர்வேஷன் அது. சமீபத்தில் நான் அதான் கல்கட்டா போயிட்டு வந்தேன்னு வேறு வீடியோஸில் நான் சொன்னேன். கூட ப்ரேயர் ட்ரிப்பு தான். எல்லாத்துலேயுமே ஒரு லேர்னிங்கு நான் வச்சுருப்பேன். அதில் பார்த்திங்கன்னா இந்த பிளேனில் கோக் கொடுத்தாங்க. அதில் நல்லா அந்த டேஸ்ட்டு நம்மளுக்கு பிடிக்குது. கூட கேஷ்யூ நட்ஸு 200 ருபீஸுன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு பெரிய கப்பு கோக்கும் ஒரு பாக்ஸு கேஷ்யூ நட்ஸும் கொடுக்குறாங்க பிளேனில். சாப்பிட்டிங்கன்னா திரும்ப வேணும்னு உங்களுக்கு தோணும். அந்த மாதிரி இருக்கும் அந்த டேஸ்ட்டு. ஸோ கேஷ்யூ நட்ஸும் கோக்கும் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அதுமாரி திரும்ப நீங்கள் சாப்பிட்ணுன்னு உங்களுக்கு தோணும். அது ஒரு அடிக்டிவ் டேஸ்ட். அதை நான் சொல்ல வரேன். பட் இட் இஸ் காமன் சென்ஸ் தட் வி ஷுட் நாட் டேக் ஸோ மச் ஆஃப் சுகர் ஆர் அது இட்ஸ் ஒன்லி காமன் சென்ஸ் நாட் டு பி அடிக்டட் டு திஸ் டேஸ்ட், இல்லைங்களா? ஸோ அது மாதிரி தான் டீ காஃபியோ இல்லை கோக்கோ இல்லை வேறு இப்படி தான் ஜனங்க மதுபானங்கள் எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு டேஸ்ட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்டிவாக ஆகிடுறாங்க. அதுமாரி ஒரு ப்ரொஃபஸர் சொல்கிறாரு, சில லேடிஸ் அவங்க பேசுகிறது அவங்களோட என்டர்ப்ரைஸிங்காக அவங்க இருக்காங்க அப்படி சொல்லிட்டு அவங்கள டேஸ்ட்டு பிடிச்சிருக்குன்னு தான் அதுமாரி லேடிஸ்கிட்ட கூட போகிறாங்க அப்படின்னு எங்கள் பிரின்ஸிபால் ஒருத்தர் எனக்கு சொன்னார். இப்போல்லாம் அதுமாரி டேஸ்ட்டுக்கெல்லாம் நம்ம அடிக்டிவாக இருந்தோன்னா நம்ம வாழ்க்கையை நம்ம சரி வர நடத்த முடியாது. இதுதான் தீக்குச்சி டீ குடிச்சிட்டு இருக்கிறது அப்படின்றத தீக்குச்சி அப்படின்னு எனக்கு பட்ட பெயராக வச்சிட்டாங்க. ஜாஸ்தி டீ அப்படின்னு கூட ஒரு பேர் இருக்குது.